ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸாக செலக்ட் ஆகி ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம லைஃப் செட்டில் ஆகிடும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. பணத்தை பற்றின கவலை இருக்காது இல்லையா? ஆனால் ஒரு சர்வேல 78% பிளேயர்ஸ் அவங்க ரிட்டையர் ஆகி 2 வருஷத்தில் திவாலாயிடுறாங்கன்னு சொல்லுது. இதுக்கு என்ன காரணம்? பணத்தை எப்படி கையாளணும் அப்படிங்கிற அடிப்படை விஷயம் தெரியாததுனால தான். குழந்தைங்க வளர்கிற காலத்தில் பணத்தோட வேல்யூ என்ன, எப்படி பணத்தை பெருக்கலாம், எது தேவை, எது ஆடம்பரம், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதில் இருக்கிற ரிஸ்க்ஸ் பற்றி எதுவுமே தெரியாததுனால வர்ற விளைவு தான் இது. நம்ம ஃபினான்ஷியலாக நல்லா இருக்கிறதுக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, சம்பாதிக்கிற பணத்தை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். பணத்தை கையாளுறது பற்றி ஸ்கூலில் சொல்லி கொடுக்கறது ரொம்ப கம்மி. அப்போது அதை நம்ம வீட்டில் சொல்லி கொடுக்கறது பற்றி தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். இது நம்ம நாட்டு பொண்ணு சிரீஷா குச்சிமன்சி யூஎஸ்ல பேசின டெட் டாக்கோட ஒரு சம்மரி. சிரீஷா ஒரு டெக் இன்ஜினியராக இருந்து இப்போ பிஸ்னஸ் உமனாகவும் இன்வெஸ்டராகவும் இருக்காங்க. வணக்கம், நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது தி நெக்ஸ்ட் சாப்டர் பாட்காஸ்ட் தமிழ். நான் உங்கள் பிஜி. நீங்கள் ஆல்ரெடி ஒரு சப்ஸ்கிரைபர்னா ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த என்கரேஜ்மெண்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ இந்த எபிசோட்குள்ளே போகலாம். சிரீஷா அவங்க பையன் 8 வயசாக இருக்கும்போது அவனுக்கு ஷூ வாங்குறதுக்காக கடைக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. போகும்போதே பட்ஜெட் $40 சொல்லி தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா மிச்ச காசை பையனோட பாக்கெட் மணிலேருந்து தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அந்த பையன் ஃபஸ்ட்டு $80 பார்த்தான். நம்ம பாக்கெட் மணிலேருந்து நம்ம $40 போடணுமான்னு யோசிச்சு வேற ஷூ பார்க்கலான்னு $60 பார்த்தான். கடைசியாக $40 ஒரு ஷூவை கண்டுபிடிச்சி வாங்கிட்டான். இப்போ 2 பேருமே ஹாப்பி. இந்த சுச்சுவேஷனில் கடைக்கு போனதுக்கப்புறம் காஸ்ட்லியான ஷூ எதுக்கு, பணத்தோட அருமை உனக்கு தெரியணும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தா கண்டிப்பாக 8 வயசு பையனுக்கு புரிஞ்சிருக்காது. ஆனால் தன்னோட பாக்கெட் மணி போகும்னு தெரிஞ்சதும் அதை சேவ் பண்ணுற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டான். நம்ம எவ்வளோ பேர் குழந்தைங்கள ஷாப்பிங் கூட்டிகிட்டு போகும்போது உனக்கு என்ன வேணும், எந்த மாதிரி டாய்ஸ் வேணும், சாக்லேட்ஸ் வேணும்னு கேட்குறோம். ஏதாவது கிஃப்ட் பண்ணணும்னா மட்டும்தான் கேட்போம். அம்மா அப்பா நிறைய வாங்குறாங்க, ஆனால் நாம் கேட்டால் மட்டும் வேண்டாம், விலை ஜாஸ்தின்னு சொல்கிறாங்கன்னு நினைப்பாங்க. அதுக்காக ஒவ்வொரு வாட்டி கடைக்கு போகும்போதும் நம்ம டாய்ஸ், சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்ருக்க முடியாது. ஸோ ஒரு நாள் காய்கறி வாங்குறது அவங்க பொறுப்பில் கொடுங்க, இன்னொரு நாள் க்ரோசரி வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லுங்கள். அப்போ என்ன விலை, எவ்வளோ வாங்கணும், குவாலிட்டியாக வாங்கணும்னு தெரிஞ்சுப்பாங்க. அவங்களே டெசிஷன்ஸ் எடுக்கும்போது விளைவுகளை தெரிஞ்சுக்குவாங்க. நாம் பண்ணுற ஒவ்வொரு செலவும் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு புரிய வைக்கணும். நல்ல சாப்பாடு நம்ம ஹெல்த்தோட இன்வெஸ்ட்மெண்ட், நல்ல வீடு நாம் நல்லா வாழ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லி கொடுக்கணும். அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் ஏதாவது வாங்கும்போது இது இன்வெஸ்ட்மெண்ட்டா இல்லை வெறும் செலவான்னு யோசிப்பாங்க. நாம் அவங்களுக்கு பாக்கெட் மணி கொடுக்குறோம், வாரத்துக்கு இவ்வளோ இல்லை மாதத்துக்கு இவ்வளோன்னு கொடுப்போம். அப்போ நாம் ஒரு வாட்டி மறந்து கொடுக்காம விட்டா அதோட இன்ட்ரெஸ்டாக கொஞ்சம் காசு அவங்களுக்கு சேர்த்து கொடுக்கணும். அவங்க பாக்கெட் மணியில் நம்ம செலவுக்கு காசு எடுத்தா அதுக்கும் இன்ட்ரெஸ்ட் நாம் அவங்களுக்கு கொடுக்கணும். இதுவும் அவங்களுக்கு நடைமுறையை பற்றி புரிய வைக்கும். நாம் ஏதாவது ஹவுசிங் லோன் போட்டிருந்தா அதை பற்றி கண்டிப்பாக குழந்தைங்க கிட்ட சொல்லணும். லோன் எப்படி ஒர்க் ஆகும், இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கட்டணும், ரெண்ட் எவ்வளோ மிச்சம் ஆகுது, மெயின்டெனன்ஸ், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், இன்சூரன்ஸ்னு எல்லாத்த பற்றியும் பேசணும். ஃபுல்லாக புரிஞ்சுக்க முடியலன்னாலும் பெருசாக பெருசாக அது புரிய ஆரம்பிக்கும். அது அவங்க பெருசாகி டெசிஷன்ஸ் எடுக்கும்போது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி பணத்தை பற்றின புரிதலை கண்டிப்பாக பெண் குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கணும். அப்போ தான் பெருசாகி அவங்க வேலைக்கு போகும்போது அங்கே சேலரியில் இருக்கிற பே கேப் தெரியும். கம்பெனியில் அவங்க சேலரியை பற்றி நெகோஷியேட் பண்ண முடியும். இன்வெஸ்டிங் பற்றி தெரிஞ்சாதான் சொந்த காலில் நம்மளால் நிற்க முடியும்னா அவங்களுக்கு தன்னம்பிக்கை வரும். நாம் பணத்தை என்ன மாதிரி பார்க்குறோம் அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கணும். ஏன்னா அதே பார்வையில் தான் கிட்ஸும் பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஏமாத்துறவங்க தான் பணக்காரங்களாக இருப்பாங்கன்னு வீட்டில் பேசினா குழந்தைங்களும் அப்படி தான் நினைப்பாங்க. அது அவங்கள ஃப்யூச்சரில் முன்னேற விடாமல் பண்ணிடும். பணத்தினால வீட்டில் பிரச்சனை இருக்குன்னு பசங்க நோட் பண்ணாங்கன்னா பணத்தை ஒரு எதிரியாக தான் பார்ப்பாங்க. இது அடுத்த தலைமுறைக்கும் போகும். அது நல்லதில்லை இல்லையா? 4000 குழந்தைங்களை வச்சு நடந்த ஒரு சர்வேல சின்ன வயசில் ஃபினான்சஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்ட பசங்க பெரியவங்க ஆனதுக்கப்புறம் ரொம்ப நல்லா அவங்க பணத்தை ஹேண்டில் பண்ணுறாங்க. இதனால பணத்தை பற்றின பயம், கவலை இல்லாததுனால அவங்களுக்கு மென்டல் ஹெல்த் நல்லா இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க கிட்ட பணத்தை பற்றி பேசுங்க. டீனேஜர்ஸ் இந்த எபிசோட் கேட்குறீங்கன்னா இதுதான் நீங்கள் ஃபினான்சஸ் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய கரெக்ட் டைம். உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த எபிசோட் எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இனி இந்த மாதிரி வேற ஒரு நல்ல டாப்பிக்கோட நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். பாய்.